வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுவையோ சுவைநிகழ்ச்சிக்கு. போன வாரம் நம்ம கத்திரிக்காய் வாழைக்காய் மசாலா, கொல்கத்தா கோழி மசாலா பண்ணியிருந்தோம். ரெண்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வாரம் கொஞ்சம் புதுசாக பன்னீர் மிளகா வறுவல், அதாவது பன்னீர் வத்த மிளகா வறுவல் சொல்லலாம். பன்னீர் வத்த மிளகா வறுவல் இது ட்ரையாக இருக்கும். சப்பாத்தியில் தொட்டு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இந்த புலவு ரைஸோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி தோசையில் மேலே துருவி மேலே அந்த மிளகாவோடு போட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த பன்னீர் வத்த மிளகா வறுவல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். பன்னீர் 200 கிராம், வெங்காயம் 1 கை, வத்த மிளகாய் 8 நம்பர், இட்லி மிளகாத்தூள் 4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை 2 கொத்து, எண்ணெய் 1/2 குழிக்கரண்டி, கொத்தமல்லி தழை 1/2 கை, மிளகுத்தூள் 2 டீஸ்பூன். பன்னீர் வத்த மிளகாய் வறுவல் ட்ரையான ஐட்டம், காரசாரமான ஐட்டம், கலக்கலான ஐட்டம். இந்த டிஷ் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயத்தோட அந்த பன்னீர் காஞ்ச மிளகாவோட சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இதையே நீங்கள் சப்பாத்தியோட ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். புலவு ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். வெறும் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த காரம் ஒரு இனிமையை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பன்னீர் வத்த மிளகாய் வறுவல். எண்ணெய் ஊற்றுறோம். தாளிக்கிறதுக்கு வெறும் கருவேப்பிலை தாளிக்கிறோம். வதக்கிறோம். சிம்மில் வச்சுட்டு அந்த வத்த மிளகாய் வதக்கிறோம், வெங்காயத்தை வதக்கிறோம், பன்னீரை வதக்கிறோம். பன்னீரை வந்து சும்மா ஒரு டாஸ் பண்ணால் போதும். பன்னீர் போட்டு வதக்கிறோம். இட்லி மிளகாத்தூள் போடுறோம். ஒரு டாஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது அந்த பன்னீர் வத்த மிளகாய் வறுவல் கலக்கலாக இருக்கும். இப்போ அதை எப்படி செய்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பன்னீர் எப்படி செய்யுது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். 2 கவர் பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்க விடுங்க. பால் கொதிக்க விடும்போது எலுமிச்சம்பழம் ஒரு 3 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்ச மாதிரி விட்டுருங்க. ஒரு கப்பில் பிழிஞ்சிக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸை அந்த பால் விட்டுருங்க. பால் திரிஞ்சு போகும். அடுப்பு அணைச்சிடுங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுத்து அந்த மேல் மூடி எடுத்துகிட்டு ஒரு நல்ல வெள்ளை துணியில் திரிஞ்சு போன பால் நல்லா வடிகட்டிடணும். நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. லாஸ்ட் ட்ராப் ஆஃப் வாட்டர் வெளியே வர வரலும் அதை டைட் வச்சு மேலே வெயிட் வச்சுக்கோங்க. இது பன்னீர். இது ஃப்ரெஷ் பன்னீர். இதை வச்சு நீங்கள் ரசமலாய் பண்ணலாம், ரசகுல்லா பண்ணலாம், பன்னீர் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். நம்ம வாங்குகிற பன்னீரை வந்து தயவுசெய்து ஃப்ரீஸ் பண்ணாதீங்க, ரெஃப்ரிஜிரேட் பண்ணுங்கள். வீட்டில் நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். அதில் வந்து ஃப்ரீசர் ஒரு செட்டு இருக்குது, அதே மாதிரி ரெஃப்ரிஜரேஷன் ஒன்று இருக்குது. ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா அது பன்னீர் வந்து கல் மாதிரி ஆகாது. இல்லைன்னா கல் மாதிரி ஆகிடும். திருப்பி அதில் தண்ணியில் போட்டுக்கணும். இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து பன்னீர் வறுக்க வேண்டாம், எண்ணெயில் போட்டு வறுக்க வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு பன்னீரை துருவி போட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும், இல்லை அப்படியே போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பன்னீரை வறுக்காமல் போட்டால் அந்த பன்னீருடைய ஒரிஜினாலிட்டி நல்லா தெரியும். இப்போது அந்த பன்னீர் வத்த மிளகாயோட எப்படி செய்து நம்ம பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 குழிக்கரண்டி எண்ணெய் போதும். இந்த எண்ணெயில் கருவேப்பிலை மாத்திரம் தாளிக்கலாம். கருவேப்பிலை தாளிக்கிறோம். வெங்காயத்தை போடுறோம். 1 கை வெங்காயம். இப்போது மிளகாய் வத்தலையும் போட்டுருவோம். கொஞ்சம் மிளகாய் வத்தல், பன்னீர், அந்த கருவேப்பிலை, வெங்காயம் முக்கால் பாகத்துக்கு வரும். சிம்மில் வச்சுக்கலாம். முக்கால் பாகத்தில் வளர்க்கட்டும். பன்னீரில் நல்ல பட்டாணி பன்னீர் குருமா கலக்கலாக இருக்கும். உருளைக்கிழங்கு போட்டு வைக்கலாம். அரைக்கிறதுக்கு தேங்காய், முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துளி இஞ்சி, 4 பல்லு பூண்டு ஒட்ட அரைச்சிக்கோங்க. பட்டாணி, பச்சை பட்டாணி, பன்னீர் நம்ம ஆல்ரெடி கையில் இருக்குது. உருளைக்கிழங்கு ஒரு வேக்காடு கொடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் வைக்க, குக்கர் வேண்டாம்.
பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு தாளிக்கிறோம். வெங்காயத்தை வதக்கிறோம். இஞ்சி பூண்டு வதக்கிறோம். தக்காளி பழத்தை வதக்கிறோம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு தயிர் போட்டு நல்லா வதக்கிறோம். அதில் அந்த பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டு வதக்கிறோம். மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடுறோம். இப்போ பன்னீரையும் போட்டுடுறோம். ஒரு கொதி வரும்போது அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டை போட்டு ஒரு கிண்டிடுறோம். ஒரு கொதி வருது. கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப பேல் எல்லோ கலரில் குருமா சாப்பிட மாட்டோமான்னு இருக்கும். நல்ல இட்லி சுட்டு அந்த பன்னீரோட, பட்டாணியோட, உருளைக்கிழங்கோடு அந்த குருமா மேலே ஊற்றி சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். தோசையோட மெத்து தோசை சுட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வந்துடுச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்டு கொஞ்சம் காரம் இருக்கும். பன்னீரை இந்த வெங்காயத்தோட போகிறதுக்கு முன்னாடி we go for a short commercial break. வெல்கம் பேக் டு ஜெயா வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு. பன்னீர் வத்த மிளகாய் வறுவல். எண்ணெய் ஊற்றணும், கருவேப்பிலை தாளிச்சோம், வெங்காயத்தை வதக்கணும், வத்த மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போது நல்லா முக்கால் பாகம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் பன்னீரை போட்டு போகிறோம். போட்டு ஒரு டாஸ் பண்ணுறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு வதக்குங்க. இப்போது இதில் இட்லி மிளகா பொடி நர நரன்னு இருக்கும். இந்த பன்னீரோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக நர நரன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். காரம் நல்லாயிருக்கும். அதையும் போட்டுக்கலாம். இப்போ டாஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிளகுத்தூள் 2 டீஸ்பூன். இப்போ இதை நினச்சி பார்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி இந்த பன்னீரை சப்பாத்தியில் சப் பண்ணி சாப்பிடும்போது எப்படி இருக்கும், ஒரு நல்ல சப்பாத்தியில் தொட்டு சாப்பிடும்போது இந்த பன்னீர் எப்படி இருக்கும், புறவு ஐட்டத்தோடு எப்படி இருக்கும், அதே மாதிரி நான் ரொட்டியோடு சாப்பிடும்போதும் அட்டகாசமாக இருக்கும். அருமையான பன்னீர் வத்த மிளகாய் வறுவல் கொத்தமல்லி தொழிலோடு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு அணைச்சிட்டோம். இந்த பன்னீர் வத்த மிளகாய் வறுவலை சூப்பராக ஒரு பாத்திரத்தை சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பன்னீர் வத்த மிளகாய் வறுவல் உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது காரைக்குடி கோழி வறுவல். அந்த காரைக்குடி கோழி வறுவல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். காரைக்குடி கோழி வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: கோழி 1/2 கிலோ, முட்டை 1, வெங்காயம் 1 கை, தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மிளகுத்தூள் 5 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை 1 கை, எண்ணெய் 1/2 குழிக்கரண்டி. காரைக்குடி கோழி வறுவல் அருமையான ஒரு டிஷ்ஷு. இந்த கொத்து பரோட்டாவோட இது போட்டு அடித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த பரோட்டா பிச்சுட்டு இந்த மசாலா மேலே போட்டு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இந்த பரோட்டாவுக்கும் இந்த காரைக்குடி கோழி வறுவலுக்கும் அட்டகாசமாக இருக்கும். இது ட்ரையாக இருக்கும். எப்படி பண்ணணும்னா, எண்ணெய் ஊற்றுறோம், 1 கை கருவேப்பிலை தாளிக்கிறோம், 1 கை வெங்காயம், 1 கை கருவேப்பிலை வதக்கிடுறோம், இஞ்சி பூண்டு போடுறோம், கோழியை போட்டு வதக்கிறோம், உப்பு போட்டுறோம், தனியாத்தூள் போடுறோம், மிளகுத்தூள் போட்டு தண்ணி தெளித்து கோழியை வேக வச்சிடறோம். கோழி நல்லா வெந்து போது ட்ரை பண்ணிவிட்டு கடைசி அந்த ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும். அந்த முட்டை வாசனைக்கும் அந்த மிளகுத்தூள் காரத்துக்கும் அந்த கோழி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இப்போ அந்த காரைக்குடி கோழி மசாலாவை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் ஒரு 1/2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய்
இதில் ஒரு கை கருவேப்பிலை சும்மா வாசனையாக சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். கருவேப்பிலை சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இதில் வெங்காயம் முட்டை. இந்த மாதிரி ட்ரையாக செய்யும்போது நீங்கள் லெக் பீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது லெக் பீஸை கட் பண்ணி எலும்போடு கட் பண்ணாலும் பரவாயில்ல, சின்ன சின்ன பொடி பீஸை கட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்னஸ், அதாவது சாஃப்ட்னஸ் அது சிக்கன் நல்லாயிருக்கும். ப்ரெஸ் பீஸ் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த நார் மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த வெங்காயம் வந்து இந்த சைடில் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டை போடுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் கோழி போட்டுருவோம். உப்பு போட்டுருவோம். கோழி நிறம் மாறணும், கோழி கொஞ்சம் வேகணும், அதுக்கு தண்ணி கொஞ்சம் தெளிக்கலாம். இந்த தண்ணியிலே கோழி நல்லா வெந்துடும். வெந்து வரவரும் we'll go for a short commercial break. வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கும் சோயா நிகழ்ச்சிக்கு. நம்ம பண்ணுறது காரைக்குடி கோழி வறுவல். இந்த காரைக்குடி கோழி வறுவலுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு கை கருவேப்பிலை வறுத்தோம், அதே மாதிரி ஒரு கை வெங்காயத்தை போட்டு இஞ்சி பூண்டு போட்டு சிக்கனை போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தனியாத்தூள் போடுறோம். 3 டீஸ்பூன் தனியாத்தூள், 5 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதையும் போட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோழி வந்து இந்த மசாலாவை நல்லா எடுத்துக்கிச்சு. வேறு ஒரு கோழி பீஸ்லேயும் இந்த மசாலா நல்லா ஒட்டிக்கிச்சு. ஒரு ஓரமாக வச்சுட்டு இதில் முட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த முட்டையோடு இந்த கோழியை சேரும்போது பார்க்கறதுக்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா சப்பாத்தி எடுத்துக்கோங்க. நல்லா இல்லை நல்லா சாம்பார் சாதம், சாம்பார் மிளகாய் போட்ட சாம்பார், தண்ணிய சாம்பார், சாதம் குழஞ்ச சாதம், அதுக்கு இந்த கோழி மசாலா கலகலாக இருக்கும். அதே மாதிரி நல்லா பருப்பு ரசம் சுகவாக இருக்கும். குழம்பு அரைச்சி விட்ட குழம்பு, அதுக்கும் இதுக்கும் டாப் நாச். சப்பாத்தி, தோசை, அந்த அரைச்சி விட்ட குழம்பு, பருப்பு ரசம், மிளகாய் போட்ட சாம்பார், இது கூட சாப்பிடும்போது அட்டகாசமான காரைக்குடி கோழி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம 2 டிஷ் செஞ்சோம். பன்னீர் வத்த மிளகாய் வறுவல். அந்த வத்த மிளகாயை காம்பு கிள்ளிட்டு
தோலும் விதையை தனியாக வச்சுக்கிட்டோம். இட்லி மிளகாய் அப்படியே வச்சுக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை தாளித்தோம். வெங்காயத்தை வதக்கணும். அந்த பச்சை மிளகாயும் வதக்கிட்டோம். போட்டு பன்னீர் போட்டு வதக்கிட்டோம். மிளகுத்தூள் போட்டோம். அந்த காரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, டேஸ்ட் கூட கொடுக்கறதுக்கு இட்லி மிளகாய் அப்படியே போட்டு டாஸ் பண்ணிட்டோம். இதுவும் நல்ல பருப்பு சாம்பாரோட, அரைச்சி விட்ட சாம்பாரோட அந்த பன்னீர் வத்த மிளகாய் சாப்பிடும்போது கலகலாக்கும். சப்பாத்தி நான் ரோட்டியோட அட்டகாசமாக போகும். ரெண்டாவது நம்ம பண்ணது காரைக்குடி கோழி வறுவல். எண்ணெய் ஊற்றணும். ஒரு கை கருவேப்பிலை தாளித்தோம். ஒரு கை வெங்காயத்தை வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு வதக்கிட்டு, கோழியை போட்டு நல்லா வதக்கிட்டோம். உப்பு போட்டு தண்ணி தெளிச்சிட்டோம். கோழி கலர் மாதிரி நல்லா வெந்துருச்சு. 7 நிமிஷம். நான் ஏற்கனவே இந்த டைமிங் ஆஃப் குக்கிங் சொல்லியிருக்கேன். 7 நிமிஷத்தில் கோழி வெந்துடும். நல்லா வதக்கிட்டு 7வது நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், தனியாத்தூள், 5 டீஸ்பூன் மிளகுத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு சேர்த்துக்கிட்டோம். இந்த தனியாத்தூளும் மிளகுத்தூளும் அந்த சிக்கன் ஒரு சிக்கனும் செண்டு மாதிரி ஒட்டிக்கிச்சு. அதில் என்ன பண்ணுறோம், ஒரு முட்டையை அடித்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். சூடான குழஞ்ச சாதம், மிளகா கிள்ளி போட்ட சாம்பார், தண்ணி சாம்பார். மிளகா கிள்ளிட்டு போட்ட சாம்பார்னு தண்ணி சாம்பார். அது சாதத்தை ஊட்டி நல்லா குழச்சிடணும். இந்த காரைக்குடி சிக்கன் வச்சுக்கணும். ஒரு பக்கம் அந்த பன்னீர் மிளகா வத்தலோடு வச்சுக்கணும். பன்னீர் இந்த சாம்பாரோடு எப்படி சாப்பிட்ணுன்னா, பன்னீரும் மிளகா வத்தலையும் ஒரு பிரட்டி சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்டிங்க அப்படின்னா அந்த காரத்துக்கு ஜெவ்வுன்னு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த காரைக்குடி கோழி வறுவல் ஒரு கடி, இது ஒரு கடி, சூப்பராக இருக்கும். ஸோ இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது 2த்தையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கணும். விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.